மெஜஸ்டிக்கா? மெஜஸ்டிக் இது ஓகே அதல்ல. இது பிரியாணி கரெக்டா இருக்கும். ஓகே ஓகே. நான் சில்லி சிக்கன் மாதிரி வரும்னு நினைச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டர்ஸ்ல ஸ்டார்ட் பண்றோம். நீ பேர் என்ன? சிக்கன் மெஜஸ்டிக்கா? மெஜஸ்டிக் ஸ்பூன்லாம் சாப்பிட்றேன். எனக்கெல்லாம் வந்து நம்மளாம் லோக்கல். கட்டு மட்டு சரிங்கப்பா. நல்லா இருக்கா? சூப்பரா. நம்ம இந்த டிஷ்ஷுக்கு நம்ம இவ்வளோ யோசிச்சிருக்க கூடாது. அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இது இப்படி இருக்குமான்னு நமக்கு தெரியாதே. செம்மையாக இருக்குது. கார்லிக் ஃப்ளேவரு, லெமன் ஃப்ளேவர்லாம் தெரியுது. மசாலா நல்லா ஊறி இருக்கு. ஃபுட் ரிவ்யூவரா? கொஞ்சம் கொஞ்சம் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபுட் ரிவ்யூ பண்ண வரல. இது பிரியாணி தொட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஹைதராபாத்தில் இருக்கிறதே ஃபேமஸ் வந்து பவார்ச்சி தான். ஆமாம், ஒன் ஆஃப் த ஓஜி ரெஸ்டாரண்ட் வந்து தான். அதான் அது 4 ரெஸ்டாரண்ட் பார்த்தோம்ல. பவாச்சி, ஷதாபு, வேற என்ன இது மெரிடியனு, மேஃபில். நாலுத்தையும் ட்ரை பண்ண முடியுமா? ஏதோ ஒன்று ட்ரை பண்ண முடியாதுன்னு இருந்துச்சுல. மேஃபில் தான். மேஃபில் நமக்கு ரொம்ப தூரம் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து. மற்ற 3 கடை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். மொத்த 3த்தையும் நம்ம இந்த ட்ரிப்பில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிருவோம். இதில் உங்களுக்கு தயிர் ஆட் பண்ண மாதிரி இல்லை. ஜென்ரலாக மேரினேஷன்லாம் ஆட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. நம்ம 2 பேருக்கு 3 பேருக்கு இந்த ரூட் டாப் கரெக்டாக இருக்கும். ஃபேமிலியோட வரவங்க, இந்த 8-12 பேர் போகிறவங்க புது ரெஸ்டாரண்ட் போகிறது பெட்டர். இல்லை, அதை ப்ராப்பராக பேசுவாங்க. என்னென்னா ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம பிரியாணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்தோம். அதில் ஆப்வியஸ்லி ஒன் ஆஃப் த ஆப்ஷன் வந்து பவாச்சி. கண்டிப்பாக. இப்போ வந்து இந்த புதுசாக ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு ஆப்போசிட்டில். இது வந்து பழைய பில்டிங் இருக்குது. பழைய பில்டிங்கு நம்ம ஊரில் வந்து இந்த பல்லாவரத்தில் ஒரு கடை இருக்குமே, ஏமொய்தீன் அந்த மாதிரி இது பாவச்சி. பழைய கடை, புது கடையில் சரியான கூட்டம். 1 hour ஆகும். 1 hour நம்ம 2 பேரும் சாப்பிட்றதுக்கு. பொதுவாக எல்லா கடைக்கும் போனால் இந்த 2 பேர் தான் ஏதாச்சும் லைனில் போகிறோமா அப்படி. தேங்க்யூ. டேஸ்ட் பண்ணு. அதில் கொஞ்சம் மட்டனு பயங்கரம். அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ், அந்த ஸ்மெல்லு, டேஸ்ட் எல்லாமே தெரியுது. நம்ம ஃபுட் ரிவ்யூவர் இல்லை, ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். இப்போ தெரியுதா? மட்டன் வந்து சிக்கன் மாதிரி இருக்கு. நம்ம ஊர்ல கொஞ்சம் வழுக்குன்னு இருக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்போ என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நல்லா தான் இருக்கு. எனக்கு வந்து மட்டன் வந்து நம்ம ஊர்ல வந்துட்டு இந்த சாஃப்டா 1 hour வெயிட் பண்ணி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, வெறுப்பா இருக்கும். மட்டன் என்ன சொன்னேன்? நம்ம ஊர்ல நான் மட்டன் பிரியாணி கொஞ்சம் டெண்டரா சாஃப்டா சாப்பிட்டு பழக்கமாயிட்டு, இங்க வந்து கிட்டத்தட்ட சிக்கன் மாதிரி இருக்கு. பட் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கு. இதுனா பிரிஞ்சாலே புதினா மாதிரி இருக்கு. நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரியாணி சொல்லுவாங்கல்ல. இங்க என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, இவ்வளோ கூட்டம் இருக்கு. ஒரு டேபிளா ப்ராப்பரா சர்வீஸ் நல்லா இருக்கு. கொஞ்சம் நஞ்சம் கூட்டம் இல்லை, பயங்கர கூட்டமா இருக்கு. அதான் முதலானுங்க இந்த பிரியாணியை சாப்பிட்றது நல்லா. ஆக்சுவலாக டேஸ்ட் வைஸ் செம்ம பக்கா. மசாலா சூப்பராக இருக்கு, செம்மையா இருக்கு. இந்த ஆத்தென்டிக் ஹைதராபாத்ல வந்து ஒரு ஃப்ளேவர் சாப்பிட்ட ஃபீல். ஆக்சுவலாக இந்த இதெல்லாம் வந்து எல்லா ஊர்லேயும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. கிளே பாட் பிரியாணி ஒன்று இருக்கும் தெரியுமா? ஆமாம்.
அதுவும் சிமிலராக இந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும். அதாவது என்ன சொல்கிறேன்னா, இது அப்படியே கம்ப்ளீட்லி புதுசான ஒரு ஃப்ளேவராக எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா 2-3 இதே டைப்பில் சென்னையில் சாப்பிட்ருக்கேன். பட் அது எல்லாத்தையும் விட பெட்டராக இருக்குது. இந்த இது என்னது மிர்ச்சிக்கா சாலன் அதானே? ஒருவேளை இந்த ஊருக்காரங்களுக்கு இந்த மட்டன் இந்த மாதிரி சாப்பிட்டு பழக்கமோ? இல்லை அப்போலாம் இல்லை. இது நல்லா இருக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம ஊர் அந்த பிரிஞ்சால் கிரேவி மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பிரிஞ்சால் கிரேவி தாங்க அது. எனக்கு அந்த கலரை பார்த்தோன்னே ஒரு மாதிரி மின்ட்டு சட்னி ஒரு மாதிரி மின்ட்டு கொடுக்குது. அதனால நான் டேஸ்ட் பண்ணல. சரி எப்படியோ நீ கை வச்சு ஏதாச்சும் டேஸ்ட் பண்ணேன்னு விட்டேன். இதுவும் தயிர் ஆட் பண்ணியிருக்கானுங்க போல. தயிர் ஒரு சூட்டை தணிக்கிறதுக்காக எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருப்பானுங்களோ. நல்லது. மட்டன் வந்து எனக்கு நாட் சாட்டிஸ்ஃபை. சாப்பிட எனக்கு கடுப்பாகுது. அதேதான். என்ன பண்ண பீஸ் அதாவது நம்ம வீட்டில் வந்து தட்டு எப்போ காலியாகுது அடுத்த சாப்பாடு போடுறத கணக்கில் சர்வீஸ் பண்ணுறாங்கப்பா. சர்வீஸ் நல்லா இருக்கும். சர்வீஸ் நல்லா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஜென்ரலாக போனால் நம்ம கூப்பிட்டா தான் வருவாங்க. இந்த மாதிரி சர்வ் பண்ணுங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் சர்வ் பண்ணுறதுக்கும் கூப்பிடணும், செகண்ட் டைம் சர்வ் பண்ணுறதுக்கும் கூப்பிடணும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரேட்டு வந்து 300க்கு ஒர்த்து தான்டா. ஹைதராபாத்தில் நம்ம ப்ரோட்டீன் கவுண்ட்டை வந்து மேட்ச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்? நம்ம 3 வேளையும் சிக்கன் மட்டன் எப்போ சாப்பிட்றது ப்ரோட்டீன் கவுண்ட்டு சொல்கிறேன். கூடவே கேலரி கவுண்ட்டையும் மேட்ச் பண்ணிடுவோமே. அது எனக்கு கவலை இல்லை, உனக்கு தான் கவலை. எக்ஸீட் பண்ணுறோம். இல்லை நம்ம வயிறு காலியாக வந்து 2 வாங்கினாலும் மிச்சம் பண்ணுருவோம். மேக்னாலா தப்பு பண்ணாங்க 2 வாங்கி. ஆக்சுவலாக அதான் குவான்டிட்டி நிறையா இருக்குது. ஆனால் ரேட் வந்து ஒன்று 300 வந்து டீசெண்டான ரேட், ரொம்ப டீசெண்டான ரேட். ஏன்னா சென்னையிலேயே வந்து 400 கிட்ட வந்துச்சு பிரியாணி தான், மட்டன் பிரியாணி. சரி, ஃபிட்னஸ் சேனல் நம்பி பார்க்குறவங்களுக்கு பிரியாணியை காமிச்சிக்கிட்டு இருக்கியே, அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்? இது வந்து சீட் மீன் மாதிரி. இது சீட் ட்ரிப் எங்களுக்கு. நீ சொல்லவே இல்லையே. அதான் இப்போ சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நம்ம தானே ரீசனாக தானே ஃபிட்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் உடனே சீட்டு தான். நண்பர் நானா இதான் கடைசி ஹைதராபாத்லேருந்து போனதுக்கப்புறம் இந்த பிரியாணி கடைசியா ஹைதராபாத்லேருந்து போனதுக்கப்புறம் விடவே மாட்டேன். இனிமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. விடவே மாட்டேன். இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. அன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது கருவேப்பிலை சிக்கன் சொல்லி ஈரோடு மிஸ் யாரப்பா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டது. இதுக்கப்புறம் வீடியோவே 10 வீடியோ போட்டுருந்தா. என்ன சொன்னாரு? ஆப்ரிகான் ஆப்ரிகாட்னா என்ன? அதுவே மறந்துட்டேனே. என்ன அது தயிர் மாதிரி இருக்கு. இது ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. பேசிக்கா ஆப்ரிகாட்னா என்னன்னு தெரியல. நம்ம எடிட் பண்ணும்போது என்ன பண்ணிடு, சைடில் ஆப்ரிகாட்னு ChatGPTல போட்டு அந்த சர்ச் ரிசல்ட்டை வீடியோவில் ஆட் பண்ணிடு. நம்ம அப்புறமா ஆப்ரிகாட்னா என்னன்னு கூகுள் பண்ணி பார்ப்போம். என்னடா திடீர்னு கீழே பார்க்கும்போது யோக் மாதிரி இருக்கு. தெரியுதா? ஏதோ ஸ்வீட் தான்டா. ஐ மீன் ஏதோ ஃப்ரூட்ரா.
நான் அது என்னன்னு தெரியலடா, க்ரீமா என்னன்னு தெரியலடா, அதான்டா யோசிக்கிறேன். தெரியுதா? க்ரீமா தான் நான் எடுத்து வச்சிருவேன். எடுத்து வச்சிருவேன்னா ஐஸ்கிரீம் உருக்குன மாதிரி இருக்கா அது மேல. குலாப் ஜாமுனுங்க கீழே, குலாப் ஜாமுனு இது நடுவுல வந்து கஸ்டர்ட் அந்த இந்த லேயரு ஃப்ரூட்லாம் இல்லை. இது வந்து குலாப் ஜாமுனு, அதுக்கு மேல கஸ்டர்டு, அதுக்கு மேல மெல்ட் பண்ண ஐஸ்கிரீம். அது குலாப் ஜாமுன்ல ஏதோ கேக் மாதிரி இருக்கு. எங்க குலாப் ஜாமுன்ங்க பிரெட்டுடா அது. பிரெட்டோ கேக். ஆமாண்டா, பிரெட் அல்வா. ஆனா நல்லா இருக்கு. மச்சான் 2 வேளைக்கு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு. பிறகு பசியில் காலையில் சாப்பிட்டது கோல்கண்டா ஃபுட் போயிட்டு இப்போ தான் ஒரு 5 மணிக்கு சாப்பிட்ட. மணி 4 5 ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 5 மணிக்கு சாப்பிட்றோம். எல்லாத்துக்கும் காரணம் யார்? மேனேஜர். இந்த கார்லிக் சிக்கன் ஜிஞ்சர் சிக்கன் அது மறந்துருச்சு, அந்த அளவுக்கு கிட்டாங்க. அதாவது இந்த இது வாட்சி விட்டதான் இது பிடிச்சிட்டாங்க. ஒரு பிடிச்சிட்டாரு. இந்த மசாலா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியுது. கவுச்சி போயிட்டு சாப்பிடும்போது இது நம்ம சென்னையிலே கிடைக்குமேன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. இது நான் சாப்பிடும்போது கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னு எவ்வளோ ஆசை தீர சாப்பிடும்போது சாப்பிட்டேன். பிரியாணி ஸ்பாட் ஷதாப்தியா ஷதாப் ஹோட்டல் ஷதாப். ஓகே, ஹோட்டல் ஷதாப் வந்து போனோம். மச்சான் பெஸ்ட் பிரியாணி சோஃபார். பெஸ்ட்டு பிரியாணின்றதை விட ஒரு கேமரா ஓப்பன் பண்ணி ஃபுட்டேஜ் எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு கூட்டம். அதுவும் கரெக்டு. என்ன நம்ம பதட்டத்திலே இருந்தான். பிரியாணி என்ன சீக்கிரம் சொல்றா, எடுத்துட்டு வரேன், சாப்பிட்டு போடா. அதாவது பிரியாணி சாப்பிடும்போது நம்ம அவன் வாயில் எடுத்து போல. அதை விட ஹைலைட் என்னன்னா, நம்ம பிரியாணி சாப்பிடும்போது 2 நிமிஷம் பேசியிருப்போம். அவங்க டேய் சாப்பிட்றா சீக்கிரம், அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. நம்ம பேசணும், டேய் பையா சீக்கிரம் காணா போன்றான் அவன். ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டம். பட் அந்த கூட்டத்துக்கு ஏற்ற டேஸ்டான்னு கேட்டால் ஒர்த்து தான். வந்து பாவர்ச்சி, மெரிடியன், ஷதாப் 3 இடத்துல பிரியாணி சாப்பிட்டோம். அதில் வந்து நான் வந்து ஷதாப் ஃபர்ஸ்ட்டில் வைப்பேன், செகண்ட் மெரிடியன் வைப்பேன், தேர்ட் வந்து பாவர்ச்சி வைப்பேன் கண்டிப்பாக. ஸோ ஷதாப் வந்து பார்த்தா எல்லாருக்குமே வந்து ஒரு காமனான ஒரு பிரியாணி ஸ்பாட்னு சொல்லலாம். எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. மெரிடியன் வந்து மசாலா கொஞ்சம் ஓவரா இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு. பவாச்சி வந்து ரெண்டுமே லைக் கொஞ்சம் கம்மியாக. முக்கியமாக நான் வந்து பவாச்சி லாஸ்ட்டில் வைக்கிறதுக்கான ஒரே காரணம், அங்கே நம்ம சாப்பிடும்போது மட்டன் வந்து கொஞ்சம் வேகலை, மசாலாவும் கம்மியாக இருந்துச்சு, ஓவர் குக் ஆயிடுச்சு, வேகலை இல்லை, மாதிரி ஹார்ட் ஆயிடுச்சு. இது வந்து மெரிடியன் வந்து பார்த்தோன்னா மசாலா அதிகமாக வந்து ஆசைப்படுறவங்க, ஃப்ளேவர் அதிகமாக பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு, அவங்களுக்குலாம் வந்து மெரிடியன் வந்து பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். ஷதாப் ஏன் ஃபர்ஸ்ட்டுன்னு தோணுதுன்னா, லைக் எல்லாமே கரெக்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. கரெக்ட், இதுதான் பிரியாணின்றது ஷதாப் வந்து பெஸ்ட் சாய்ஸ். ஸோ இந்த பிரியாணி வேட்டையில் வந்து ஹைதராபாத்தில் வந்ததுக்கு ஒர்த்து ப்ரோ. ஹைதராபாத் வந்ததில் பண்ணதில் ஒன் ஆஃப் த திரும்ப வரணும் ஹைதராபாத்துக்குன்னு ஒரு மோட்டிவேஷன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு பிரியாணியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷதாப் பிரியாணி, அதுவும் ஷதாப் பிரியாணி கன்ஃபார்ம்.
சதாவில் ஒரு ஆக்சுவலாக ஒரு மட்டன் சைடிஷ் வேணும் சாப்பிடலாம், பேர் நினைவு தெரியல. ஆனால் செம்மையாக அதுவும் செம்மையாக அந்த இருந்துச்சு. ஃபஸ்ட்டு லிட்டரலாக வந்து ஒரு மல்லிப்பூ சாப்பிட்ற மாதிரி. அப்படிதான் நான் லிட்டரலாக அந்த மட்டன் அந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாது. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. சொல்லப்போனோம் என் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸோட சாப்பிட்டது இல்லை. செம்ம டேஸ்ட், செம்ம டேஸ்ட். அது அப்படியே ஃபஸ்ட்டு வாயில் எடுத்துன்னு சுருன்னு ஏறிச்சு. அந்த ஒரு சில்லி ஸ்பைஸு அந்த ஒரு பிரியாணிக்கு செம்ம ஒரு காம்போ. ஸோ ஓவரால் பிரியாணி வீடியோவோட ஃபைனல் கிளைமேக்ஸ் வேர்டிக்ட் என்னன்னா, ஷதாப், மெரிடியன், பாவாச்சி கண்டிப்பாக ஹைதராபாத் வந்தீங்கன்னா ஷதாப்ல ஒரு தடவை பிரியாணி டேஸ்ட் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஒரு வாட்டி இல்லை, கண்டிப்பாக ஷதாப் வந்து ட்ரை. நான் இனிமேல் ஒரு தடவை ஹைதராபாத் வந்தாலும் ஷதாப்ல பிரியாணி சாப்பிட்டு தான் போவேன். ஆமாம், கண்டிப்பாக நானும். ஓகே, ஸோ பிரியாணி வேட்டை வந்து இந்த vlog முடிச்சிடலாமா? இதுக்கப்புறம் அடுத்த ஒரு மாதத்துக்கு பிரியாணி சாப்பிட போகிறது இல்லை. ஃபிட்னஸில் காசு ஒரு மாசமா டே அட்லீஸ்ட் இல்லை, அதுக்கப்புறம் சீட்டு கீட்டு அப்படி இப்படின்னு ரொம்ப அப்படிலாம் இருந்தால் ரொம்ப ஓவர். அட்லீஸ்ட் 1 மந்த்துக்கு பிரியாணி பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். அந்தளவு ஓவர் டூ பண்ணிட்டேன் பிரியாணி. தொடர்ந்து ஒரு 3 நாள் பிரியாணி வேட்டையாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஹைதராபாத் ட்ரிப் வந்து இதோட முடியுது. லாஸ்ட் டே ஆஃப் ஹைதராபாத் ட்ரிப்பில் இருக்கும். வீட்டுக்கு சென்னைக்கு கிளம்ப போகிறோம். ஸோ இது வரைக்கும் வந்து ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா பிர்லா டெம்பிள் போனோம், கோல்கொண்டா ஃபோர்ட் போனோம், சார்மினார் போனோம், சார்மினார் பக்கத்தில் இருக்க மெக்கா மஸ்ஜித் போனோம். வேற எங்கே போனோம்? மனம் போனோம். மனத்தை மறந்துட்டேன். மனம் ஏன்னா மனம் நீ என்ன கொண்டு போயிட்டீங்க? மனம் ஒரு சாக்லேட் அது என்ன ஃபேக்ட்ரின்னு சொல்கிறதா இல்லை கஃபேக்கு போனோம். ஸோ இந்த 5 ஸ்பாட்ஸ் தான் நாங்கள் 2 days ஹைதராபாத் ட்ரிப்பில் விசிட் பண்ணோம். எல்லாமே ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. பர்தி பிளேஸாக தான் இருந்துச்சு. இதில் வந்து அன்எக்ஸ்பெக்டட் வந்து பார்த்தோன்னா பிர்லா டெம்பிள், கோல்கொண்டா ஃபோர்ட்லாம் நம்ம எல்லாமே ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு விதத்தில் சார்மினார் மட்டும்தான் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாமே லைக் இப்போ வந்து பிர்லா டெம்பிள் பார்த்தோன்னா கம்ப்ளீட்லி மார்பிளில் மேக் பண்ணது, அது ஐடியாவே இல்லை. பிர்லா டெம்பிள் வந்து நம்ம பார்த்தது அது வந்து மார்பிளில் கட்டியிருக்காங்க, அதெல்லாம் தெரியும். பிர்லா டெம்பிளுக்கு அங்கே ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருந்துச்சு பார்த்தியா? வியூவும் பயங்கரமாக செம்மையாக இருந்துச்சு. என்ன சொல்கிறேன், அதே மாதிரி கோல்கொண்டா ஃபோர்ட் வந்துட்டு நாங்கள் ஏதோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஃபோர்ட்டு சுற்றி பார்ப்போம், சின்னதாக இருக்கும்ன்ற மாதிரி இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ பெருசாக இருக்கும், ட்ரெக்கிங் மாதிரி போயிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கல. ஏதோ ஒரு பேசிக்காக இருக்குன்ற மாதிரி நினச்சோம். பட் லைக் ரியல் ஃபோர்ட் நம்ம படத்தெல்லாம் பார்க்குற மாதிரி பயங்கர வாஸ்டாக பயங்கர என்ன சொல்கிறது ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி சொல்ல போனால் அந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்க சொல்ல போனால் அங்கே நான் ஐஸ்கிரீம் வாங்கினேன். நீ போயிட்ட அந்த வீடியோ சொல்லிட்டு நினைக்கிறேன். சொல்றியா? ஐஸ்கிரீம் வாங்கினேன். ஓகேவா? ஐஸ்கிரீம் வாங்கி அந்த குச்சைஸை வந்து கவரை பிரித்து அவரே டஸ்ட்பினில் போட்டுட்டு அந்த ஐஸை மட்டும் கொடுத்து. ஸோ இந்த மாதிரி அந்த சின்ன சின்ன விஷயம் தான் வந்து மெயின்டைன் பண்ணி அழகாக, ஏன்னா கொஞ்சம் கூட்டம் கிடையாது கோல்கொண்டா ஃபோர்ட்டுக்கு, அவ்வளோ கூட்டம் இருக்குது. அதெல்லாம் நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணி, ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக அதெல்லாம் வந்து பாராட்டக்கூடியத்தக்க விஷயம் அதெல்லாம். அண்ட் மனம்ங்கிற கஃபேயும் வந்து பார்த்தோன்னா லைக் அதில் நம்ம இட் வாஸ் இட்ஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் வந்து கசப்புகள் இருந்தாலும் பட் ஒரு புது விதமான ஒரு கஃபேவாக இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு பர்சனல் டேக் அவேஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் தென் சார்மினார் வந்து லைக் கொஞ்சம் நாட் சார்மினார் ஒரு டிசப்பாயிண்டிங் தான். ஏன்னா வந்து நம்ம சார்மினார் ஹைதராபாத்னா ஃபர்ஸ்ட் சார்மினார் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டு ஆக்சுவலாக பெருசாக ஒன்றும் இல்லை. லைக் ஒரு டோம் மாதிரி இருக்குது, உள்ளே போனால் லைக் செம்ம கூட்டமாக இருக்குது. அது மெயின்டெனன்ஸும் லைக் நாட் வெரி வெளில கொஞ்சம் வந்து சீப்பா வந்து லைக் பொருள் விற்கிறாங்க, ஷாப்பிங் பண்ணலாம். பக்கத்துல ஒரு பேக்கரி, அது வந்து அங்க சாப்பிட்டது எல்லாமே செமையா இருந்துச்சு. ஸோ அந்த சார்மினாரோட டிசப்பாயின்மெண்ட் அது வந்து பேலன்ஸ் பண்ணிருச்சு. அதே மாதிரி அங்க மஸ்ஜித் கேர்ள்ஸுக்கெல்லாம் ஷாப்பிங் பண்ண நிறைய இருக்கு, செமையா. நம்மளுக்கு வந்து வாட்ச் கிளாஸ் இது ரெண்டும் விஷயம் தான், மற்றபடி சொல்ல போனால் ஒன்றுமே கிடையாது. கேர்ள்ஸுக்கு நிறைய விஷயம் இருக்கு. கண்டிப்பாக அந்த பேக்கரி போனீங்கன்னா எல்லா குக்கி ஐட்டம்ஸும் ட்ரை பண்ணலாம். அசார்டட் குக்கீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டு, ஸோ அதெல்லாமே மஸ்ட் ட்ரை. நல்லா இருந்துச்சு. அந்த டேட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கெட் ஒன்று கொடுத்தாங்க, செம்ம கிறிஸ்பியாக. ஆக்சுவலாக நாங்கள் அது வாங்கவே இல்லை, எங்களுக்கு வேணான்ட்டோம். அந்த டேட்ஸ் உள்ள வச்சு ஒரு பிஸ்கெட் ஒன்று கொடுத்தாங்க, சும்மா ட்ரை பண்ணுங்கன்ட்டு சாம்பிள் மாதிரி. அதை சாப்பிட்டு நெக்ஸ்ட் செகண்ட் பாக்ஸ் வாங்கிட்டோம். ஆமாம், 1 இல்லை 2 இல்லை 3 பாக்ஸ் வாங்கிட்டோம். ஸோ அந்தளவுக்கு செமையாக இருந்துச்சு. ஓவராலாக வந்து ஹைதராபாத் ட்ரிப் வந்து ஹைலி சாட்டிஸ்ஃபைட்னு தான் சொல்லுவோம். இன்னும் ஆக்சுவலாக இன்னும் 2-3 நாள் இருந்தால் இன்னும் பெட்டராக இன்னும் சில பார்க்கலாம். பட் நாங்கள் 2 days தான் வந்து பிளானில் வந்தோம். ஸோ 2 days வந்து ஃபுல் ட்ராவல் தான் அலைஞ்சு தெரிஞ்சு ஓரளவுக்கு வி ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ், வி ஹேட் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஹைதராபாத். ஸோ இதோட ஹைதராபாத் சீரிஸ் முடியுது. லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் சீரிஸ். முடிச்சிருவோமா? சீரீஸே முடிச்சிடும். சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிரதீப் அண்ட் ஹரி. ஹோட்டல் பாவச்சியா சி ஏதோ மாதிரி இருக்குமா?
அது எப்படி இருக்கும்? கண்டென்ட் போடுறியா செருப்பால அடிச்சேன்.